பாலிடிக்ஸ் பத்தி கேக்குறீங்களே, சும்மா அதறதுல ஜனங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. யங்கர்ஸ் தான் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. ஏன்னா இது வாலிப வயசு. சப்ஜெக்ட் என்னவா முதல்ல? How do I tell you? குழப்பமான சூழ்நிலை இருக்குல்ல. யாருக்கு? என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். இல்லையே, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. பொட்டியை ஓபன் பண்ணா என்ன இருக்கும்? எந்த பொட்டிய? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கவுண்டிங். ஓ, ஓட்டு போட்டு போயிட்டியா? அது எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றது அது வழக்கமா ஒரே வார்த்தை தான். இப்ப இருக்கிற சூழ்நிலை டிஎம்கே தான் வரும். அது வந்தாதான் நாட்டை கொஞ்சம் ரன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படின்னா 14 லட்சம் கோடிக்கு என்னன்னா பதில்? 14 லட்சம் கோடி இவர் மட்டும் வாங்கினாரா, இல்ல ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சர்கள்லாம் வாங்கி இவர் டோட்டல்ல ஃபைனல் இருக்கிறாரா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நம்ம ரோட்ல வரணும், நம்ம முன்னேறணும், நம்ம படிச்ச படிப்புக்கான வேலையை போனோம். முதல்ல சோம்பேறித்தனமா வீட்டுல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்களுக்கெல்லாம் நீ கேக்குற கேள்விதான் பதில். பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடி வட்டியோட எம்பி இல்லையா? ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. யாருன்னா ஜெயிப்பாங்க? 100% விஜய் வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஒரு மாற்ற கருத்து எதிர்பார்க்கிறோம். எப்படி ரெண்டுத்துக்கும் போட்டு சலிச்சு போச்சு, போர் அடிச்சு போச்சு. வித்தியாசமா விஜய் வந்தா ஒரு மாற்றம் இருக்கும். இவரை நம்புவோம். ஓப்பனிங்ல ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? மற்றபடியா இன்னும் நிறைய எதிர்பார்த்துருக்கிறோம். விஜய் வந்து சொல்லாத செய்வோம் இருக்காரு. அவர் என்ன செய்யணும் பாப்போமே, அதையும் தான். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். இப்போதைக்கு கருத்து கணிப்பு டிஎம்கே வரணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எடப்பாடி தான். பிகில் 3வது இடம் இருக்கு. ஆனா இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை இருந்தாலும் நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். வெக்கமா இல்ல? யார் ஜெயிப்பா? வெளிக்கிறது நம்ம கையில இல்ல, அவங்க சொல்றது தான் கருத்து கணிப்பு. ஏன்னா சிஎம் அவரு இருக்காரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஜெயிக்கிறது யாரு? பொட்டி தோறந்தா கவுண்டிங்ல ஜெயிக்கிறது யாரு? டிஎம்கே கிளியும் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல.